அப்பாடா, கொஞ்ச நேரத்துல புயல் அடிச்சு ஓஞ்சா மாதிரி இருக்குடா. அம்மா அன்பண்ண சட்டையை பிடிச்சு கேட்கும் போது எனக்குலாம் உயிரே போயிருச்சு. அன்பண்ண, அம்மாக்கு கோவம் வந்தா இப்படிதான் இருப்பாங்களோ? எது எப்படியோ, நீங்க லவ் பண்ற விஷயம் ஒரு வழியா மகேஷ் சாரால ஆரம்பிச்சு உங்க மாமா மூலியமா வந்து முடிஞ்சுது. அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க 2 பேரும் சொல்லுவீங்கன்னு நாங்க அமைதியா இருந்தோம். 1/4 நூற்றாண்டு கடந்தே போயிடுச்சு. நல்ல வேலை மகேஷ் சார் இப்பயாவது சொல்லியிருக்காரு. அவர் நல்லா இருக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மகேஷ் சார் ஏமாத்துறாரு, அவர் பேச்செல்லாம் நீ கேட்கலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னமோ மகேஷ் சார் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இருக்க. ஆனந்தி, மகேஷ் சார் வர்றாரு. என்ன அன்பு, எல்லாம் நல்லபடியா நின்னுச்சு போல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். இதை நானே முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி முடிச்சு வச்சிட்டேனா. நீ ஃபங்க்ஷனுக்கு போ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயந்துருப்பீங்க. ஆனா வேற வழியில சில பிரச்சனைய வேரோட புடுங்கி விட்டாதான் மறுபடியும் அது துளிர் விடாம இருக்கும். உங்க அம்மாவை பார்த்து உன் லவ் விஷயம் பேசுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆயிருக்காது. ஆனா இந்த விஷயத்துல ஆணி வேர் உன் அத்தை பொண்ணு துளசி. அவ முழுசா புரிஞ்சுக்கணும். உன் அத்தை மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியணும். உன் சொந்தக்காரங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதான் சபையில இந்த பிரச்சனை உடையிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணேன். இப்போ துளசி பிரச்சனை இல்ல அன்பு, உன் அம்மா மட்டும்தான். அவங்கள ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்க மேல இருக்கிற மரியாதையெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்க சார். எனக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து, அப்பா ஸ்தானத்துல இருந்து என் குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த எனக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. நான் கேட்காமலே என் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது, என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல சார். என்ன அன்பு, இப்பதான் ஃபேமிலியில ஒருத்தன்னு சொன்ன, அதுக்குள்ள நன்றின்னு என்ன பிரிச்சு பேசுறிய? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். உங்களையும் என்னையும் எதுவும் யாரும் பிரிக்க முடியாது சார். ஆனா நீங்க செஞ்சது பெரிய உதவி சார். அன்பு, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உனக்காக நான் இது கூட பண்ணலன்னு எப்படி? உன் அம்மாவை சம்மதிக்க வச்சு உன் காதல நான் சேர்த்து வைப்பேன். என்ன, இதுக்கு முன்னாடி உங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்கிட்ட பேசவே யோசிப்பாங்க. அவங்க கோவம் நியாயமானதுதான். டைம் வரட்டும், அதையும் பேசி சரி பண்ணிடலாம். ஓகே? என்ன ஆனந்தி, நீயும் ஹாப்பி தானே? அன்பு அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வான். நீ கவலையே படாத. ஹேய், என்ன கையெடுத்து கும்பிட்டு என்ன பெரிய மனுஷன் ஆக்குற? நீ சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். என்ன அன்பு, ஹாப்பி தானே? முழுசா இல்ல சார். என்னாச்சு? நீங்க எனக்கு செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு சார். அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் முழு ஹாப்பி சார். என்ன அன்பு, திடீர்னு இப்படி ஒரு குண்டை போடுற? உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். இன்னும் நான் என்ன பண்ணணும் சொல்லு. தயங்காத அன்பு, தைரியமா சொல்லு. சார், ஒரே ஒரு தடவை நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டுமா சார்? Come on, அன்பு.